முருகா சரணம். மயிலும் மயிலும் சேவலும் துணை. அருணகிரி பெருமான் அருளிய கந்தர் அந்தாதி பாடல்களை பார்த்து வருகிறோம். இன்று 62வது பாடல் திலமும் தையில என துவங்குகிறது. வினையால் வருந்துவதற்கு என்ன காரணம் என்ற தலைப்பிலே அமைந்திருக்கிறது. பாடலையும் பொருளையும் பார்ப்போம். முருகா சரணம். திலமும் தைலமும் நிகர எங்கும் திகழ் தரு செந்தில முந்து அயில முருகாயனாது அத்தினகையின் நித்திலம் முந்து அயில முதத்தால் உரிய சித்த ஏதிலும் முந்தையில் அகலவினை மேவி தியங்குவதே என் ஏதிலும் முந்தையில் அகலவினை மேவி தியங்குவதே. சொற்பிரிவு திலமும் தைலமும் நிகர எங்கும் திகழ்தரு சிந்தில முந்து அயில முருகா எனாது அத்தி நகை என் நித்திலம் உந்து அயில் அமுதத்தால் உருகிய சித்த என் ஏதிலும் முந்தையில் அகல வினை மேவி தியங்குவதே. பதவுரை அத்தி நகை என் நித்திலம் உந்து அயில். அத்தி நகை தேவயானையின் பல்லாகிய இன் இனிய நித்திலம் முத்தானது உந்து செலுத்துகின்றதும் அயில் தன்னால் நுகரப்பட்டதுமான அமுதத்தால் உருகிய சித்த. அமுதத்தால் அதரபானமாகிய அமுதத்தால் உருகிய மனம் குழைந்த சித்த உள்ளமுடையவனே. திலமும் தைலமும் நிகர. கண்ணுக்கு தெரியாமல் எள்ளில் எண்ணெய் பிறவி இருந்தும் அது எள்ளை அழைக்கும் பொழுதுதான் வெளிவருவது போல எங்கும் நிகழ் தரு சராசரமெங்கும் நீக்கமர நிறைந்து கொண்டு ஆனால் பக்தியினால் வெளிப்படும் பொழுது மட்டும் நேரே தெரிகின்ற செந்தில் ஆண்டவனே. முந்து அயில ஆயுத வகையிலே முதன்மை ஸ்தானத்தை வகிக்கும் வேலாயுதத்தை ஏந்தியவனே. முருகா தந்த கடவுளே என்ன அது என் என்று துதித்து ஓலமிடாமல் ஏன் என்ன காரணம்? ஏதிலும் உன்னிடம் பக்தி இல்லாத மாற்றார்கள் போல முந்தையில் அகல வினை மேவி முற்பிறவியில் சம்பாதிக்கப்பட்ட பெரிய தீவினைகளை நான் அடைந்து தியங்குவது ஏன் வரிந்து விழுவதற்கு என்ன காரணம்? பொழிப்புரை தேவயானையின் அணைப்பிலே இன்பம் காணும் முருக கடவுளே, எள்ளும் எண்ணெயும் போல உலகமெங்கும் நிறைந்து விளங்குபவனே, வேலாயுதனே, செந்தில் பதியோனே என்று துதியாமல் உன்னுடைய வழிவடி அடிமையாகிய நான் அயலாரை போல பழவினையால் மயங்குவது பொருத்தமாகுமா? வினைவோட விடும் கதிர்வேல் என்ற வாசகத்தால் பழவினைகளை போக்கும் வல்லமை வாய்ந்த உன்னுடைய வேலும் என் விஷயத்திலே ஏன் பாராமுகமாய் இருக்கிறது என்கிற குறிப்பும் இந்த அந்தாதியிலே உணர்த்து பெறுகிறது. தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலே தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. திருமந்திர பாடல். தேனின் சுவை கருப்பா சிவப்பா? வானுக்குள் ஈசனை தேடும் மதியற்றோரே. இங்கு வான் என்பது புற உலகிற்கான குறியீடு. தேனுக்குள் அதன் சுவை காட்சிப்படுத்த முடியாமல் ஒன்றர கலந்ததை போல இந்த ஊருடம்புக்குள்ளே ஈசன் ஒளிந்திருக்கிறான். அதாவது அழிந்து போகும் மனிதனுக்குள் தான் அல்லது எந்த ஜீவனுக்குள்ளும் அழியா பரம்பொருளான இறைவன் ஒன்றர கலந்திருக்கிறான். எனவே அங்கே தேடு என்பதே பொருள். ஜீவனத்தில் சிவத்தை தேடு. லவ் த நெய்பர். அன்பே சிவம் என்ற பலவாறு சொல்லிக் கொள்ளலாம். எல்லையில்லாத இறைவன் எல்லையுள்ள மனிதனின் அடக்கம். இது ஒரு பெரிய கதையால் விளக்குகிறேன். ஒரு பழைய சிவன் கோவில். பெரிய வயதான ஒரு வில்வ மரத்தின் அடியிலே மேடையில் பட்டை பட்டையாக விபூதி, கழுத்து நிறைய ருத்ராட்சம் தரித்து காஷாய உடையிலே ஒரு வெள்ளை தாடி ஜடாமுடி யாத்திரிகர், ரிஷியா முனிவரா பிச்சை எடுப்பவரா யாரோ தெரியவில்லை, வெளியூருக்காரர் என்று மட்டும் தெரிந்தது. அங்கே வழக்கமாக நடந்து போகும் ஒரு உள்ளூர் வாலிபன், கொஞ்சம் படித்த கர்வம் கொண்ட இடக்கு பேர் வழி, யாரு ஊருக்கு புதுசா ஒரு பெருசீங்க என்று அந்த முதியவரை கவனித்தான். கண்கள் மூடி இருந்தது. மெதுவாக அருகே சென்ற வாலிபன் அவர் அருகே கையை தட்டி சத்தம் செய்ததால் பெரியவர் கண்ணை திறந்து பார்த்தார். ஏ தாத்தா, நீ யார்? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் கடவுளையை கண் மூடி தியானம் பண்ணுகிறேன்பா
ஓஹோ, கடவுளா? அப்படி ஒருத்தர் இருக்காரா? அவன் பட்டதாரி, முக்கியமான வேலையில் இருக்கிறவன், முட்டாள் இல்ல. ஊரை ஏமாத்துறவங்க தான் இல்லாத ஒரு ஆளை இருக்கிறதா சொல்லி மொட்டை அடிக்கிறாங்க. படைத்தவன் கடவுள் கடவுள் அப்படின்னு எல்லாம் சொல்றது பைத்தியக்காரத்தனம், மூடத்தனம், அபச்சாரம் அபச்சாரம் என்று பெரியவர் காதை மூடிக்கொண்டார். பெரியவரே, நான் உங்களை நியாயமா கேட்கிறேன். நீங்க கடவுள் கடவுள்னு மேஷம் போட்டு தியானம் பண்றீங்களே இத்தனை வருஷமா, நீங்க ஒரு தடவையாவது கடவுளை பார்த்தது உண்டா? சொல்லுங்க உண்மைய. தம்பி, நம்பிக்கை இருக்குப்பா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா காண்பேன். அதுவரை காண முயல்கிறேன். சரி, கண்ணால பார்க்கல, உங்க இந்த கிழக்கையால் தொட்டாவது உண்டா? இல்லை. ஏதாவது வாசனையாக கடவுள்னு மோந்து பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. பின்ன என்ன தாத்தா, எதுக்கு இந்த மூட நம்பிக்கை? உண்மை அறிவில்லாதன்னு சொன்ன என்ன தப்பு? கடவுளை கண்ணால பார்க்கல, தொடல, முகர்ல, காதால கேட்கல, எவ்வளவு அருமையான கிடைத்திருக்கிற நேரத்தை, அரிய நேரத்தை வீணாக்குறீங்க. உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு ஐயா. இவ்வளவு வயசாகிய மூளை வளரலையே, கொண்டு போய் மியூசியத்துல தான் வைக்கணும். சரி, கடவுள் என்ன நிறம்? கருப்பா சிவப்பா வெள்ளையா? அதாவது தெரியுமா உங்களுக்கு? அதுவும் தெரியாதா? பெரியவர் வாலி விரிச்சிட்டு உற்று பார்த்தார். அவன் பேக்கெட்டில் ஏதோ தென்பட்டது. அது சரி அப்பனே, உன் சட்டைப்பையில் ஏதோ வைத்திருக்கிறாய், அது என்னது சொல். தேன் பாட்டில். தேன் இனிக்குமா கசக்குமா? என்ன ஐயா இது கேள்வி? வாலிபன் சிரித்தான். இது கூடவா தெரியாது? குழந்தை கூட சொல்லுமே, தேன் இனிக்கும் என்று, தேன் தித்திக்கும் என்று. தித்திக்கும் என்றால் அது கருப்பா சிவப்பா வெள்ளையா? என்ன கலர் தம்பி? படிச்சவன் நீயே சொல்லு. என்ன இந்த பெருசு இப்படி ஒரு போடு போடுது? வாலிபன் யோசித்தான். தித்திப்பு இனிப்பு என்ற ஒன்று, கருப்பா சிவப்பா, என்ன இப்படி சொல்வது? பிறகு வந்து சொன்னான், ஐயா, தேனுடைய இனிமையை தித்திப்பை சொல்ல முடியாது, சாப்பிட்டால் தான் உணர முடியும், புரியும். தேனை சாப்பிடுறவனுக்கு தான் அது தெரியும். பெரியவர் சிரித்தார். அப்பனே, கேவலம் ஒரு ஜட வஸ்து, தேனுடைய சுவையை உன்னால் சொல்ல முடியல, ருசித்தவன் தான் உணர்வான் என்கிற ஞானப்பொருளான இறைவன் அனுபவித்து உணரும் கடவுளை எப்படி உரைத்துவது உனக்கு? தாத்தா, நீ ரொம்ப விவரமான ஆளு, தெரியாம உங்ககிட்ட வாய் கொடுத்துட்டேன் என்றான் வாலிபன். நகர்ந்தான் அங்கிருந்து. பெரியவர் கூப்பிட்டார் அவனே. எங்க ஓடுற? கொஞ்சம் நில்லுப்பா. பெரியவரே, எனக்கு பசிக்கிறது, வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு வேலைக்கு போகணும், அப்புறமா வரேன். தம்பி, என்ன சொன்ன? பசியா? இந்த கண்ணால பாத்திருக்கியா? உண்மை சொல்லு. இல்ல. என்னப்பா, நீ நிறைய படிச்சவன், நீ பசியை கண்ணால பார்க்காதவனா இருக்கிறியே. மூக்கால மோந்து பார்த்ததும் இல்லை, கையால தொட்டதும் இல்லை, ஆனால் பசிக்குது, பசி இருக்குதுன்னு மட்டும் சொல்ற. எப்படிப்பா உன்னை நம்புறது? பசி பசி என்று உரைத்து உலகத்தை ஏமாத்துகிறாய். பசி என்று ஒன்றுமே கிடையவே கிடையாது. இது சுத்த பொய். பசி என்று ஒன்று இருக்கிறது என்று கூறும்போது முட்டாள். உனக்கு இப்போது புரிகிறதா? பசி என்ற ஒன்று அனுபவ பொருள், அது கண்ணால் காணக்கூடியதென்று. அதுபோல கடவுளும் அனுபவ பொருள், அதை தவம் செய்து மெய் உணர்வினால் உணர்தல் வேண்டும். வாலிபன் கால் கலர்ந்து உட்கார்ந்தான். வியர்த்தது, தலை சுற்றியது. எங்கோ பளீர் என்று பொற்றில் யாரோ அறைந்தது போல. பெரியவர் தான், சந்தேகமில்லை, அவர் கூற்றில் உண்மை இருக்குது. தாத்தா, நான் ஏதோ தெரியாம பேசிவிட்டேன், உங்க பேச்சிலே எனக்கு புத்தி வந்துட்டது. ஆனா ஒரு சந்தேகம், கடவுளை கண்ணால காண முடியுமா? அது சொல்லுங்க போதும். நல்ல கேள்வி கேட்டேன். பதில் சொல்றதுக்கு முன்னால ஒண்ணு கேட்கிறேன். தம்பி, இந்த உன்னுடைய உடம்ப நீ கண்ணால் பாக்குற இல்லையா? என்ன தாத்தா இது? நான் அவ்வளவு மடையும் இல்லை, இன்னும் கண்ணு இல்லையா? இந்த உடம்பை எத்தனையோ வருஷமா பார்த்துருக்கேனே. பொசுக்குன்னு கோபம் வருதே உனக்கு? நான் உன்னை முட்டாள்னு சொன்னேன், நீ தான் கல்லூரி பட்டதாரியாச்சு. ஆனால் அது போதாது. கண் இருந்தால் மட்டும் போதாது, அதிலே ஒளி இருக்க வேண்டும். காது இருந்தால் மட்டும் போதுமா? ஒலி கேட்கணும். அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அது நுட்பமும் திட்பமும் வேணும். உடம்பை நீ பாக்கிறேன் எத்தனையோ வருஷமா என்று சொல்றியே, உன் உடம்பு முழுதும் உனக்கு தெரியுதா? ஏன், நல்லா தெரியுது. எடக்கு பிடிச்ச கிழமை இவன் என்று நினைத்தான். அப்பா, அவசரப்படாது, எல்லாமேவா தெரியுது உனக்கு? என்ன தாத்தா விளையாடுற? தெரியுது தெரியுது தெரியுது, போதுமா? எல்லாம் தான் தெரியுது. பட்ட பகல்ல ஏன் தம்பி போய் சொல்ற? யோ தாத்தா, எடுக்க பேசுறியா என்கிட்டயே? எல்லாமே தெரியுதுன்னு சொன்னேன், கேட்கலையா? அது எப்படி தம்பி? உடம்பு முழுசுமா பார்த்தேங்கிற, உன் முதுகை நீ பார்த்திருக்கியா இத்தனை வருஷமா? சொல்லு. வாலிபன் வாய் பிளந்தது. ஆமா தாத்தா, நான் பார்த்ததே இல்லை, என் பின்பக்கமே எனக்கு தெரியாது. ஏன் படிச்ச பையனே, முதல்ல தெரியும் பார்த்தேன்னு ஏன் சொன்ன? இப்போ தெரியாது பாக்குறேங்கிற. எது உண்மை, எதை நம்புறது? அது சரி, முன்புறமாவது நல்லா தெரியுமா? பார்த்திருக்கியா? முன்னால கண்ணு இருக்குதே, பார்த்திருக்கேன், தெரியும். அப்பனே, அவசரப்படாத.
உனக்கு முன்னாலே இருக்கிற உன் உடம்புல எல்லாமே தெரியுமா? பார்த்திருக்கியான்னு யோசிச்சு சொல்லு. முன்னாலே எல்லாமே தெரியும். சரிப்பா, நான் ரொம்ப உன்னை கேட்கல. உன் முகம் உனக்கு தெரியுமா? பார்த்திருக்கியா? அது சொல்லு. உனக்குதான் கண்ணு இருக்குதுங்கிறியே. ஆஹா ஆஹா என்றான் வாலிபன். என்னப்பா நெருப்பு மீழ்ச்சி மாதிரி கத்தற? மெதுவா சொன்னான். தாத்தா, என் முகத்தை நான் நேரடியாக பார்த்ததில்லை. தம்பி, கேவலம் உடம்பிலேயே பின்புறம் முன்புறம் உனக்கு முழுசா தெரியல. அது சரி, உன் உடம்பை நீ பார்க்கணும்னா என்ன செய்வ? கண்ணாடி ஒண்ணு பெருசா இருந்தா முதுகெல்லாம் பார்க்க முடியும். பின்னால ஒண்ணு பின்ன வச்சிருந்தா முன்னாலையும் பின்னாலையும் பார்க்க முடியுது. தம்பி, இந்த அழியிற அல்ப உடம்ப பாக்குறதுக்கே உனக்கு 2 கண்ணாடி அவசியம்ங்கிற. அது போலதான் ஞானஸ்வரூபமான கடவுளை பார்க்கறதுக்கும் 2 கண்ணாடி வேணும். வணங்குறேன் தாத்தா, எனக்கு புத்தி வந்தது. சரி சொல்லுங்க, கடவுளை பார்க்கிற 2 கண்ணாடி எங்க கிடைக்கும் சொல்லுங்க, இப்பவே போய் வாங்குறேன். ஏதாவது ஒஸ்தியா பெல்ஜியம் கண்ணாடியா? அப்பனே, அது பெல்ஜியத்திலும் இல்ல, பிரான்ஸ்லயும் கிடையாது. வேண்டும் ஒரு கண்ணாடி திருவருள், மற்றொன்று குருபருள். இந்த திருவருள் குருபருள் என்ற 2 கண்ணாடிகளின் துணையால் ஞானமே வடிவான கடவுளை காண முடியும். தம்பி, கடவுளுடைய திருவருள் ஒரு கண்ணாடி, அதை உணர்த்த தேவையான இன்னொரு கண்ணாடி குருபருள். ஒரு நல்ல குருவுடைய அருள், திருவருளும் குருபருளும் கடவுளை காண்பதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தம்பி. பெரியவரின் காலில் விழுந்த வாலிபன் எழுந்திருக்கும் பொழுது புதியவனாக எழுந்தான். இறைவனை காண இன்றியமையாதவை எவை என்பதை உணர்ந்தான். உயிர்மை என்னும் சுவாமியின் அருட்பதியில் உள்ள ஒரு அருட்குறள், பாலுக்குள் உரை பொருள் பல தெரியா பொறுத்தால் மாலுக்குள் உரையருள் எழும். இதனுடைய விளக்கம், பாலுக்குள் தயிர், மோர், வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி போன்ற பல பொருட்கள் இருந்தாலும் அவை முதலில் வெளிப்படையாக தெரிவதில்லை. ஆனால் பொறுமையுடன் கடைதல், காய்ச்சுதல் போன்ற செயல்களை முறையாக செய்தால் அவை வெளிப்படும். அதுபோல திருமால், மகாவிஷ்ணு போன்ற இறை உருவங்களை வழிபடும் பொழுது முதலில் அவற்றுள் உறையும் இறைத்தன்மையை ஒருவர் உடனடியாக அறிய முடிவதில்லை. பக்தியில் ஒருவர் தன்னை இழந்து கரைகின்ற காலம் வரும்பொழுது குருவடிவான சகுண பிரம்மம் மூலமாக, இறை மூலமாக இறைத்தன்மை தன்னுள் எழுவதை சாதகர் அனுபவபூர்வமாக உணர முடியும். அடுத்த பதிவிலே தொடருவோம். முருகாசரணம்.